வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்முனையில் போராட்டத்தில் குதித்த போக்குவரத்து சபை ஊழியர்கள். மட்டக்களப்பு காந்தி பூங்கா அருகே கையெழுத்து வேட்டை. யோசப் அலோசியஸுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடை நீக்கம். தபால் திணைக்கள ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து. யாழில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல், சொத்துக்களுக்கு சேதம். இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள அறிவித்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், புதிய புலி நியமனம். இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறு கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் கல்முனை சாலை ஊழியர்கள் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி அம்பாறை கல்முனை ஒருங்கிணைந்த சேவையில் ஈடுபடுகின்ற இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் மற்றும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து இருதரப்பினரும் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் கல்முனை தலைமையக போலீசாரினால் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு தடுத்து காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இப்போராட்டத்தினால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் என்றும் அத்துடன் போதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தினால் சில பாடசாலை மாணவர்கள் நீண்ட நேரம் பஸ் தரிப்பிடத்தில் காத்திருந்தமையும் அவதானிக்க முடிகிறது. அரசு சொத்துக்களை தனியாருக்கு விற்பனை செய்வதை நிறுத்த கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தொழில் வல்லுநர்களின் தேசிய முன்னணியுடன் தேசிய வளங்களை பாதுகாக்கும் கூட்டணி இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். சுமார் 10 லட்சம் பொதுமக்களின் கையெழுத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் கையெழுத்துக்களை சேகரித்த பின்னர் அதனை அடிப்படையாக கொண்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் குறித்த மகஜரில் தொழிற்சங்க ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களும் கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தபால் திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களினதும் விடுமுறைகள் இன்று நள்ளிரவு முதல் நாளை நள்ளிரவு வரை ரத்து செய்யப்படுவதாக தபால் மா அதிபர் அறிவித்துள்ளார். ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி நேற்று நள்ளிரவு முதல் 24 மணி நேர சுகையின விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானம் செய்துள்ள நிலையில் இவ்வறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தபால் துறையில் நிலவும் 5000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்களை நிரப்ப தவறியமை, உரிய பதவி உயர்வு வழங்காமை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இப்போராட்டம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் வாரங்களில் 15 மிக முக்கியமான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 18 மாதங்களில் சுமார் 75 சட்டங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு நாட்டுக்கு தேவையான அடிப்படை மாற்றங்களை செய்ய முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு துறையிலும் தனியார் துறையிலும் லஞ்சம், மோசடி, ஊழல், கொமிஸ் எடுத்தல் போன்றவற்றை தடுக்கும் வகையில் ஊழல் தடுப்பு சட்டம் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு பல அதிகாரங்களும் சுதந்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளையாட்டு மற்றும் பாலியல் லஞ்சம் தொடர்பாக புதிய குற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பேரளவில் இருந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சட்டம் நிலையானதாக மாற்றப்பட்டுள்ளதால் நாட்டில் அனைத்து பிரஜைகளும் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வழக்கு பொருள் மற்றும் போதைப் பொருட்கள் அகற்றுவது தொடர்பாக புதிய சட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் குற்ற செயல்கள் மூலம் பெறப்பட்ட சொத்துக்கள் குறித்து விசாரித்து அதிகார சபையொன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை திருமணம் தொடர்பான புதிய சட்டமூலம் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் முஸ்லீம் திருமணம் மற்றும் விவகாரத்து சட்டம் தொடர்பாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்களை மாத்திரம் முன்வைத்து அந்த சட்டமூலத்தை திருத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அச்சுவேலை பகுதியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது வன்முறை கும்பல் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதுடன் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கும் குறித்த கும்பல் தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். அச்சுவேலி பத்மமேனி காளிக்கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டினுள் இன்றைய தினம் வியாழக்கிழமை அதிகாலை 12:15 மணியளவில் 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 5 அடங்கிய வன்முறை கும்பல் கூறிய ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளது.
வீட்டின் ஜன்னல் கண்ணாடி, மின் தொட்டி அடித்து உடைத்து வீட்டின் வரவேற்பறையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களுக்கும் தீ வைத்துள்ளனர். பின்னர் வீட்டின் வெளியே நின்ற ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிள்களுக்கும் அவரது சகோதரின் முச்சக்கரை வண்டி மீதும் கோரிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் அவற்றுக்கும் தீ வைத்துள்ளனர். அதனால் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி என்பன சேதமடைந்துள்ளன. திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வீட்டில் வீசிவிட்டு குறித்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தின் 2வது மீளாய்வுக்கான அனுமதி கிடைத்துள்ளது. இதனை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார். அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தினால் 3வது தவணையாக 330 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்காக 3வது தவணை கடன் தொகையை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான 3ஆம் தவணை கடன் தொகையை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் 3வது தவணைக்கான வெற்றிகரமான வேலைவுக்கு அனைத்து நாடுகளினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஜெகான் சமசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பா மற்றும் கிரி சம்பா அரிசிக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என தேசிய விவசாய சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்த பருவத்தில் கீரி சம்பா பயிரிட்டுள்ள விவசாயிகள் மூலம் தரமான அரிசியை பெறுவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். அரிசி தட்டுப்பாடு காரணமாக 1 கிலோ கீரி சம்பா அரிசியின் விலை 320 ரூபாவை தாண்டியுள்ளதுடன் இதற்கு மேலதிகமாக சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடும் தற்போதைய சூழ்நிலையில் அதிகரித்துள்ளது. நெல் அறுவடை செய்யும் இயந்திரங்களை பயன்படுத்தி அரிசி உற்பத்தி செய்ய இயலாது என்றும் அதற்கு சில வழிமுறைகளை கையாண்டு திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்று கோரியுள்ளார். கடந்த காலங்களில் கீரி சம்பா அரிசியை உணவாகவும் பதப்படுத்தும் நிறுவனங்களில் அதிகளவு பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த அரிசி வகையை பயன்படுத்தி வருகின்றன. இதன் காரணமாக கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு நாட்டில் பெரும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் மாவா எனப்படும் போதை கலந்த பாக்கு விற்பனை அதிகரித்து வருவதாக பலரும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். எனினும் இது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தல் வழங்கியிருந்த போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வவுனியா பூந்தோட்டம் வீதியில் தென்னந்தோட்டத்தடி மற்றும் பூந்தோட்ட சந்தை கட்குழி தேகாவத்தை உட்பட வவுனியா நகரில் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான மாவா எனப்படும் போதை கலந்த பாக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தல் வழங்கியிருந்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் குறித்த பகுதியில் இளைஞர் குழுக்கள் அதிக அளவில் கூடி நின்று குறித்த போதை பாக்கினை கொள்வனவு செய்து உண்பதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வெள்ளவத்தை ரயில் நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று வேனுடன் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடைப்புகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மெதுப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊபா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுடன் கோரியுள்ளது. கொரணை பிரதேசத்தில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் இருவர் தங்கியிருந்த வீட்டில் நேற்று முன்தினம் அதிகாலையில் கருப்பு ஆடை அணிந்து முகத்தை மூடியவாறு நுழைந்து இனம் தெரியாத இருவர் படுக்கையில் இருந்த பெண்ணொருவரை கோரிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளதாக கொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரணை மேவனபலனி திரேட்டன் தோட்டத்தில் உதகந்த பகுதியைச் சேர்ந்த ரமணி சகுந்தலா என்ற 58 வயதுடைய
பெண்ணை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் பங்களாதேஷ் நாட்டு பிரஜை ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் சில காலங்களாக தனது தங்களுடன் இந்த வீட்டில் வசித்து வருவதாகவும் போலீசார் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. எங்கிரிய கல்வத்துர பிரதேசத்தில் வசிக்கும் இரு பிள்ளைகளின் தாயான இளைய சகோதரியும் கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் இந்த வீட்டில் தங்க வந்திருந்த நிலையில் நேற்று இருவரும் கதவுகளை மூடிக்கொண்டு உறங்க சென்றதாக சகோதரியின் வாக்குமூலத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் வீட்டின் அறையொன்றில் அவரது சகோதரி சமையலறைக்கு அருகிலுள்ள அறையொன்றில் உறங்க சென்றுள்ளனர். நள்ளிரவு 1:30 முதல் 1:45 மணிக்குள் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் இருவரும் தங்கையின் கைகள் கால்களை கட்டி வாயில் துணியை திணித்துவிட்டு பக்கத்து அறைக்கு சென்று அக்காவை கொன்று விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளனர். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தனது கொள்கைகளை மாற்றிக் கொண்டுள்ளது. நீண்ட காலமாக மாகாண சபை முறைமையை அனுரகுமார தரப்பினர் கடுமையாக எதிர்த்து வந்த நிலையில் தற்பொழுது மாகாண சபை முறைமைக்கு இணங்குவதாக அனுரகுமார தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் யாழ்ப்பாணத்தில் சந்திப்பு நடத்திய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மாகாண சபைகள் என்பது அதிகாரத்தை பகிர்வதாகும் எனவும் அதனால் இந்த முறைக்கு இணங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மாகாண சபைகளின் ஊடாக அதிகார பகிர்வு பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை முறைமை தற்பொழுது இயங்குவது போன்று இயங்க வேண்டும் எனவும் மாகாண சபை முறைமை எதற்கு அப்பால் செல்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசன ரீதியில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் அரசியல் அமைப்பின் பல விடயங்கள் நடைமுறையில் இல்லை எனவும் அரசியல் சாசன ரீதியில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் பல விடயங்கள் நடைமுறையில் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்கு அப்பாலான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமானது எனவும் இதன் மூலம் தேசிய ஒற்றுமையை ஸ்தாபிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் மாகாண சபை முறைமைக்கு எதிராக அனுரகுமார தரப்பினர் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை காரணமாக நடுக்கடலில் தத்தளித்த தமிழக கரையொதுங்கிய யாழ்ப்பாண கடத்தொழிலாளர்களை பத்திரமாக மீட்டுள்ள இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு வடக்கு கடத்தொழிலாளர்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். மனித நேயத்துடன் அவர்களை விடுவிக்க இந்திய பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் ராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அணிலை தீவு கடற்பரப்பிலிருந்து படகு ஒன்றின் தொழிலுக்கு சென்ற 2 கடத்தொழிலாளர்கள் காணாமல் போயிருந்த நிலையில் கடற்படையினர் தொடர்ந்து தேடுதல் நடாத்தி வந்தனர். சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் கடத்தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் இந்தியாவில் நாகப்பட்டினம் கடற்பகுதியில் குறித்த 2 கடத்தொழிலாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவன இந்திய செய்திகள். உலகளாவிய ரீதியில் பாலின சமத்துவம் குறியீட்டில் இந்தியா 129வது இடத்தை பிடித்துள்ளது. பொருளாதாரம், கல்வி, ஆரோக்கியம், அரசியல் பங்களிப்பு ஆகிய 4 காரணிகளின் அடிப்படையில் உலக பொருளாதார அமைப்பு பாலின சமத்துவத்தை மதிப்பீடு செய்து வருகின்றது. அந்த வகையில் 146 நாடுகள் கொண்ட இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு 129வது இடம் கிடைத்துள்ளது. அதே சமயம் குறித்த பட்டியலில் முதல் 5 இடங்களை முறையே ஐஸ்லாந்து, பின்லாந்து, நோர்வே, நியூசிலாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் பிடித்துள்ளன. மேலும் 146வது இடத்தில் ஸ்வீடன் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. G7 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இத்தாலிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். குறித்த மாநாடானது இத்தாலியின் அபுலியா பிராந்தியத்தில் உள்ள சொகுசு விடுதியொன்றில் இன்று நாளையும் மற்றும் நாளை மறுதினமும் ஆகிய 3 தினங்கள் நடைபெற உள்ளன. குறித்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான், ஜப்பான் பிரதமர், கனடா பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதி எலன்ஸ்கி ரஷ்யா ஆக்கிரமிப்பு பற்றிய ஒரு அமர்வில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காமஸ் இடையான போர் குறித்தும் அதனால் உலக நாடுகளில் ஏற்படும் தாக்கம் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் பிரதமர் மோடி செல்லும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி வருவன உலகச் செய்திகள். மங்கோலியாவில் வீசி வரும் பனிப்புயல் காரணமாக சுமார் 70 லட்சம் கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் விளைநிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் ஆகியவை பனிப்புயலால் அழிவடைந்துள்ளன. இதனால் அங்கு உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்வதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதுடன் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கும் சீனா மற்றும்
தீபகத்துக்கும் இடையில் கடல் மட்டத்தில் இருந்து அதிக உயரத்தில் மங்கல்யான் நாடு அமைந்துள்ளது. குவைத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வசிக்கும் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளது. இதில் 3 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்கு குவைத்தில் உள்ள மங்கா மாவட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வசிக்கும் கட்டடத்தில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் மாய் நிடோபோ மாகாணத்தில் காங்கோ நதியின் கிளை நதியான குவா நதியில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சுமார் 86 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது விபத்து குறித்த தகவல் அறிந்து மீட்புக் குழுவினர் விரைந்து சென்ற நதியில் தத்தளித்தவர்களை மீட்டுள்ளனர். அதற்கமைய இதுவரை 21 குழந்தைகள் உள்ளிட்ட 86 பேர் உடல் மீட்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.